ஓம் சாந்திங்க பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கிறோம் பிரதர். நீங்க பாபா நினைவுல இருக்கீங்களா? குஷியா இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், டபுள் குஷியில இருக்கேன். எப்பவுமே டபுள் குஷி தானே நமக்கு. உங்களை தான் பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு சேனல் பக்கமே. சரிங்க பிரதர், ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே, ஆரம்பிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 14/9/2024. தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து தங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பர சிந்தனையின் மூலம், அதாவது மற்றவர்களை பற்றிய சிந்தனையின் மூலம் தங்களுடைய அலங்காரத்தை அழித்து கொள்ளாதீர்கள், நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு பாபா சூப்பர் தலைப்பு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்ரீமத் படி நடந்துகிட்டீங்கன்னா அலங்காரம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆத்மாவுக்கு பரமாத்மா கொடுத்த ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அலங்காரம் ஏற்படும். அதே பர சிந்தனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, மற்றவங்களை பத்தி, இந்த தேகதாரிகளை பத்தி சிந்தனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க அலங்காரத்தை நீங்களே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். கூடவே பர சிந்தனை செய்துட்டே இருந்தீங்கன்னா நேரத்தையும் வீணடிக்கிறீங்க. அப்ப அப்பா கொடுத்த ஸ்ரீமத் படி நடந்துக்காங்க. நல்ல விதமா நினைவு செய்யுங்க, பாவ கர்மங்களை அழிங்க, அப்பா கிட்ட இருந்து நிறைய சக்தி வாங்குங்க, மனசா சேவை செய்யுங்க, உங்களுடைய தெய்வீக குணங்களின் தாரணை செய்யுங்க, இந்த மாதிரி காரியம் செய்யுங்க. இல்ல ஞான சிந்தனை செய்யுங்க, சுய தரிசன சக்கரத்தை சுத்துங்க. அந்த மாதிரி உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காகவும் உலக முன்னேற்றத்துக்காகவும் நீங்க இந்த விதமான காரியங்களை செய்தீங்கன்னா உங்களுக்கு அலங்காரம் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. செஞ்சுட்டு இருக்காதீங்க அப்படின்றாரு. நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஆமா, ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே வந்து நிறைய இப்போ இந்த காலத்துல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி பாபா வந்து நமக்கு இங்க பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, இங்க ஆத்மாவோட அலங்காரத்தை பத்தி பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, குண அலங்காரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய அலங்காரங்களுடைய வகைகள், நகைகள் எல்லாமே அழகா சொல்லிருக்கீங்க பிரதர் நீங்க. ஆமா, அது இன்னொரு தடவை சொல்லிடலாமா? சொல்லுங்க பிரதர், கண்டிப்பா சொல்லுங்க. என்ன போடுவாங்க? ஃபேஷியல் கிரீம், ஐப்ரோ பென்சில், மஸ்காரா, லிப்ஸ்டிக், ஸ்கின் டோனுக்கு அந்த கிரீம், சன்லைட் கிரீம், அதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் பொதுவா பியூட்டிஷியனா இருக்கவங்க இந்த லேடிஸ் எல்லாம் போடுறது, யூஸ் பண்றது. உடம்புக்காக போடுற அலங்காரம். ஆத்மாவுக்கு அப்பா அலங்காரம் சொல்றீங்க. என்ன அலங்காரம் செய்யலாம் அப்படின்னா, ஞானத்தின் அலங்காரம் செஞ்சுக்கோங்க, உங்களுடைய குணத்தின் அலங்காரம் செஞ்சுக்கோங்க, சக்திகளின் இந்த 3 விதமான அலங்காரத்தையும் அப்பா வந்து ஆத்மாவுக்காக அலங்காரம் செய்யறாரு. அதுதான் பியூட்டிஷியன் சொல்றது. அப்பாவும் நமக்கு பியூட்டிஷியன் தானே. உங்களை மனிதர்களா இருக்கீங்க, சாதாரண அசுர மனிதர்களா இருந்தீங்க, உங்களை தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதைகளா மாத்த வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுதான் அந்த அலங்காரம் செய்யறதுக்காக அப்பா வந்திருக்காரு. கூடவே பரிஸ்தாவுக்கு ஒரு அலங்காரமும் சொல்லுவார். உங்க கண்கள்ல நான் சம்பூரண தூய்மையின் அலங்காரத்தை பார்க்க விரும்புறேன் அப்படின்னா, உங்களுடைய கண்கள்லாம் ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பை பார்க்க விரும்புறேன், உங்களுடைய நெற்றியில சம்பூரண தூய்மையின் மணியை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவார். உங்களுடைய உதடு எப்பவும் பொன்னுருவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே வார்த்தைகள், உங்களுடைய வார்த்தைகள் வந்து எப்பவும் இனிமைத்தன்மை நிறைந்த வார்த்தைகளா இருக்கணும், உங்களுடைய நடத்தை வந்து பணிவுத்தன்மை நிறைந்ததா, திருப்தி நிறைஞ்சதா இருக்கணும், எப்பவுமே ஆன்மீக தன்மை நிறைஞ்சவங்களாவே இருங்க, இப்படிப்பட்டவங்கள தான் நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவார் அவியத்தவாணியில அப்பா. அதுதான் இன்னைக்கு சொல்ல அப்பா அலங்காரம்னு சொல்றாரு. கண்டிப்பா. இப்ப வெளி உலகத்துல கூட பிரதர், இப்ப வந்து இப்போ அன்னை தெரசா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க எவ்வளவு ஒரு இதுவா இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த புன்னகை, சிரிப்பு, அவங்களுடைய ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லங்க பிரதர்? ஆமா, அவங்களுடைய வேர்ட்ஸ் கோட்ஸ்லாம் கூட சூப்பரா இருக்கும் சிஸ்டர். ஆமா, இப்ப அந்த மாதிரி வந்து இப்போ அந்த எண்ணத்துல கூட அந்த அலங்காரத்தை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறார் அப்பா. அந்த எண்ணம் அழகாகும் போது தானாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா ஜொலிக்குது. அந்த ஆத்மா ஜொலிக்கும் போது அந்த உடலுடைய அமைப்புமே ஜொலிக்க ஆரம்பிக்குது, ஆன்மீக ஜொலிப்பு ஏற்படுது அப்படிங்கிறாரு அப்பா. ஆமா, அதான் ஃபேஸ் இஸ் தி இன்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பாங்க பிரதர். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் ஆத்மா தானே அகத்துல இருக்குது உள்ள.
கண்டிப்பா. அதனுடைய அழகு தானே வெளிப்புறமா உடல் ரீதியில தெரியும். ம். அது கிருஷ்ணருக்குமே அந்த அலங்காரம் சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல. ஒரு பாட்டு கூட இருக்குது. ம். அதரம் மதுரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ம். உதடு மதுரமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ம். பேசக்கூடிய வார்த்தைகள் கிருஷ்ணருக்கு சொல்லுவாங்க அது. ம். அதரம் மதுரம், நயனம் மதுரம், வதனம் மதுரம், மதுராதிபதியே அகிலம் மதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதரம் மதுரம்னா வாய் இனிமையா இருக்குதான். பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையா பேசக்கூடியவரா இருக்கிறான். ம். பார்வை நயனம் மதுரம் அப்படின்னா கண்கள் அந்த கண்கள் பாஷைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ம். பார்க்கக்கூடிய பார்வை அதுவும் இனிமையா இருக்குதான். நம்மள ஆத்மா சகோதர சகோதரன் பார்க்க சொல்றாரு இல்லையா அப்பா, அந்த குளிர்ச்சி தன்மையோட பார்க்கிறது. அதுதான் அதுவும் இனிமையா இருக்குமா கிருஷ்ணர் பார்க்கும் போது. ம். அவருடைய முகம் கூட ம். வதனம் மதுரம் அப்படின்னா முகம் கூட இனிமையா இருக்குமா. ஏன்னா அகத்தின் அழகு தானே முகத்துல தெரியும். கண்டிப்பா. அதுதான் சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. கூடவே லாஸ்ட் பாயிண்ட பாருங்களேன், மதுராதிபதி உன்னுடைய அகிலமும் மதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதுரா கிருஷ்ணர் அந்த மதுரா அப்படிங்கிற அந்த நகரத்துக்கு தானே அரசனா இருந்தாரு கம்சனை வரம் செஞ்சதுக்கு அப்புறம். அப்ப அந்த மதுராவுக்கு அதிபதியே, அதாவது சொர்க்கத்துக்கு அதிபதியே, நீ இருக்கக்கூடிய உலகம் கூட இனிமையானதா இருக்குது, அந்த மதுரமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது 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 பாபா பின்னாடி கூட சொல்லிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க அதாவது நீங்க உங்களை அலங்கரிச்சுக்கிறீங்க, அடுத்தவங்களே அலங்கரிக்கிறீங்க, அதன் கூடவே உலகத்தையுமே அலங்கரிக்கிறீங்க. ஆமா. அப்ப நீங்க சொன்ன இந்த பாடலுடைய அத்தனை அர்த்தமும் வந்துடுச்சு பாருங்க பிரதர். ஆமா. ரொம்ப அழகான பாடல். இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேங்க பிரதர். பட் ஆனா இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு அர்த்தம் புரியுது எனக்கு. பெருமாள் கோயில் எல்லாம் பாடுவாங்க, கிருஷ்ணருக்கு மகிமை பாடும்போது பாடுவாங்க. சூப்பர் சூப்பர் பிரதர், சூப்பர். ஓகே பிரதர். நாமளும் இருக்கணும்னு சொல்றாரு. கிருஷ்ணரை போலதானே நம்மளும் இருக்கணும். அவர் கூட போய் ஜென்மம் எடுக்கணும்னா அவருக்கு சமமா இருந்தா தானே அவர் கூட போய் ஜென்மம் எடுக்க முடியும். நம்மளுக்கும் அதே போல அந்த பாட்டினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுடைய குணங்களும் இருக்குதா, அவருக்கு சமமா நம்ம இருக்கோமா, அதுதான் அப்பாவும் சொல்றாரு. பிரம்மா பாபாவுக்கு சமமா இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க, இல்ல சிவ பாபாவுக்கு சமமா பாப்சமான் ஸ்டேஜுக்கு கர்மாத்தீத்த நிலையில இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது எல்லாமே இதுதான். அந்த தரிசன சக்கரமே அந்த அலங்காரத்தை தான் குறிக்குது இல்ல பிரதர்? ஆமா, அது ஆயுதம், அது நம்மளுடைய ஆயுதம். இல்ல ஆயுதமாவும் இருக்குது. பிளஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு சொரூபத்துல இருக்கும் போதே அந்த அலங்காரம் வந்துருது பாருங்களேன். இப்ப நம்ம சத்தியுகத்துல தேவதையா இருக்கிறோம், நாராயணனா இருக்கிறோம், லட்சுமியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சாலே அந்த அலங்காரம் அந்த அந்த குணம் வெளிப்படும் நமக்கு. இப்ப நம்ம இப்ப துவாபர யுகத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜ்ய ஸ்வரூபத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தினால அந்த ஃபீல் எடுத்துட்டு வந்தாலே நம்மளுக்கு அந்த குளிர்ச்சியான பார்வையோட தானே எல்லா ஆத்மாக்களையும் பார்க்கிறோம் நம்ம. அது மாதிரி ஒன்னொன்னையும் பாருங்களேன், ஒன்னொன்னு பாத்துக்கிட்டே வந்தாலும் கூட அதுல கூட பாத்தீங்கன்னா பாபா சொல்ற அத்தனை அலங்காரமே வந்துடுது. ஆமா, சூப்பர் சிஸ்டர். இப்ப அந்த அலங்காரம் எதனால வருது? உள்ள உட்கார்ந்துருக்கல ஆத்மா நமக்குள்ள. ஆமா, அந்த ஆத்மா தானே அத்தனை ஜென்மமும் அப்படி கடந்து வந்திருக்கு. அப்ப அதனுடைய தன்மைகள்லாம் வெளிப்படத்தானே செய்யும். இப்ப ஒரு கரும்பு இருக்குது, கரும்பை சாப்பிட்டா இனிக்கும் தெரியும் இல்லையா, அதே போல ஆத்மாவுடைய தன்மை என்ன, நினைவு செய்யறது தான். ஆத்மாவுக்கு வேற என்ன செய்ய முடியாதால, நினைக்கதான் முடியும், சிந்தனை செய்யதான் முடியும். அதுதான் செய்யுங்கன்னு சொல்றாரு அப்பா. இப்ப கைய வச்சு என்ன செய்ய முடியும்? ஏதாவது பொருள் எடுக்க முடியும், வைக்க முடியும். வாய் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும், ஏதாவது தண்ணி குடிக்க முடியும். அது போல ஆத்மாவுக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது, சிந்தனை செய்ய முடியும், நினைச்சு பார்க்க முடியும். என்ன எந்த காலத்தை நினைச்சு பார்க்கும், இல்ல எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கும், நிகழ்காலத்தை நினைச்சு பார்க்கும். அதனாலதான் அப்பா நம்மளுடைய அந்த 3 காலத்தையும் நினைச்சு பாருங்கன்னு சொல்றாரு தரிசன சக்கரத்தை கொடுத்து. சூப்பர் சூப்பர். எனக்கு தயவு செய்து நம்ம கலியுகத்துல பிறந்த இந்த நினைச்சு பார்க்காதீங்க, பாபா சொல்றத நினைச்சு பாருங்க. அதையும் கூட நினைச்சு பார்க்கலாம் சிஸ்டர். அதுவும் ஞானத்து அடிப்படையில் நினைச்சு பார்க்கலாம். சூத்திரனா ஜென்மம் எடுத்தது இந்த ஆத்மா தான் தமோ நிலை அடைஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் சத்துவ நிலைக்கு மாத்துறதுக்கு தானே அப்பா வந்திருக்காரு. அதுதான் அந்த சங்கம யுகத்தை மட்டும் நினைச்சு பார்க்கலாம். மத்தபடி பின்னாடி உள்ளதுல மத்த குப்பை விஷயங்கள்லாம் நினைக்க வேண்டாம். அத நினைச்சு பார்த்தாலும் நம்ம திருப்பி கீழே விழுந்துருவோம். அதுமே இன்னைக்கு வானிலை பாபா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி. சரிங்க பிரதர், நம்ம கேள்விக்கு போயிடலாங்களா? ஓகேங்க பிரதர். கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, அப்பா குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவை விட சிறந்த மந்திரவாதிகள் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா,
இங்கே அமர்ந்து கொண்டே நீங்கள் இந்த லட்சுமி நாராயணனை போல் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்க அமர்ந்து கொண்டே தங்களை தாங்களே மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இது கூட மாய வித்யா தானே இருக்குது. தந்தையை விட பெரிய மேஜிக் மேன்ஸ் நீங்க, பெரிய மந்திரவாதியா இருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துல நீங்க லட்சுமி நாராயணா மாறிடுங்க பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. இது செம்ம பயங்கரமான லைன் பிரதர். இது உட்கார்ந்துட்டு ராஜ்யத்தை அடையறதுங்கிறது எந்த விதத்துல இத நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. ஆமா, நம்மளுடைய தன்மை தான் அப்பாவுக்கு தெரியும் இல்லையா. இதுங்களுக்கு வேற ஏதாவது முயற்சி கொடுத்தா கூட இதெல்லாம் செய்ய முடியாது. இதுங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலயே ஒரு நல்ல முயற்சியை கொடுப்போம் அப்படின்னு தான் அப்பா இந்த சிந்தனை செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் சொல்லுவாரு, எல்லா வானிலையுமே சொல்லுவாரு, உலகத்திலே ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இந்த பிராமணர்களுக்கு புருஷார்த்தமா கொடுத்துருக்கேன், அத கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க அப்படின்பாரு. ஏன்னா அதிக பாவத்தை செஞ்சது நம்பதான், அதிக பிறவிகள் எடுக்கிறதும் நம்பதான். பாவம் நிறைய இருக்கிறதுனால நிறைய கர்ம கணக்கும் இருக்கும். இதுதான் ரொம்ப ஈஸியான வே, வந்துரு குழந்தை அப்படிங்கிறாரு. அது இல்லாம அப்பாவாச்சே, அப்பா குழந்தைக்கு கஷ்டமான விஷயத்த குடுக்க மாட்டாரு இல்ல பிரதர். ஆமா சிஸ்டர், அதுவும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அப்பா செய்ய சொல்லுவாரா? கண்டிப்பா செய்ய சொல்ல. அதான் செய்ய முடியற காரியத்தை செய்ய சொல்றாரு, அதான் செய்ய முடியல பாபா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்க பிரதர். அது கூட பாபா பாருங்க பின்னாடி சொல்றாரு, இது கூட மாய வித்தியாக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்வதனால் மட்டுமே உங்களுடைய அலங்காரம் நடந்து விடுகிறது. அப்பாவை நினைச்சாலே அலங்காரம் ஆயிடுதுங்கிறாரு. கை கால்களை அசைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்ல, ஜஸ்ட் சிந்திச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் போதும். இல்ல அத கூட சொல்றாங்க எப்படின்னா, அப்பா நினைச்சு அந்த மனம் புத்தி ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் அந்த பயிற்சி கொடுக்குறாரு இல்லையா, அசரீதி ஆகுங்கன்னு. அதுதான் கஷ்டமா இருக்குது யோகா பயிற்சி. பேசாம இந்த கோயில் எல்லாம் இந்த அங்க பிரதர்சனம் எல்லாம் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா, உருண்டு எந்திரிப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு புருஷார்த்தம் வச்சிருந்தானே ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்ல பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய பேர் சொல்றாங்களா பிரதர்? அந்த மாதிரி எங்களுக்கு உண்மையில அதுதான் பிரதர் கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் முடியாது பிரதர் நம்மளால. பாபா சொல்றதுதான் ஈஸியாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அது மாயோட எண்ணங்கள் அந்த மாதிரி யோசிக்க வைக்குது, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம அதுலயும் வார்த்தை தப்பா போயிடுது பாபா, நாங்க பேச விரும்பல ஆனா பேசிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப பக்தி மார்க்கத்துல எந்த மாதிரி இது பண்றாங்க பாருங்களா, பக்தியில என்ன செய்வாங்க, நல்ல அளவு குத்திக்கிடுவாங்க பாத்தீங்களா, வாயில வேலை வச்சு. அத மாதிரி தண்டனை கொடுத்தா, அப்பா கொடுத்திருந்தா அப்ப ஒழுங்கா பேசுவோம்ல நம்ம. கண்டிப்பா நீங்க இப்ப சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் நம்ம நினைச்சு பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது வாயில இருந்து தப்பான வார்த்தைகள் வரும்போது இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமே நம்ம பேச மாட்டோம்னு நினைக்கிறேன் பிரதர். இல்ல அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் கொடுக்கலாம் பாத்தீங்களா, கை காலம் செஞ்ச இப்படி அளவு குத்திக்கோங்க, உருண்டு எந்திரிங்க, மலை மேல ஏறிவாங்க, பாத யாத்திரையா நடந்து வாங்க, இப்படி எல்லாம் கஷ்டமான தண்டனை எல்லாம் கொடுத்தா அட போங்க பாப்பா நாங்க இருக்க நிலவில நீங்களா இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு போயிருவோம் பாத்தீங்களா. அதுக்காகத்தான் அப்பா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கொடுத்திருக்காரு, பாவ கர்மங்கள் அழிக்கிறதுக்கு, உலகத்தின் மகாராஜா ஆகுறதுக்கு. இல்ல பிரதர், இப்ப நீங்க சொன்னதை வச்சு எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இவ்வளவு கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்குது, ஜஸ்ட் அவர் நினைக்கதான் சொல்றாரு, அத நம்ம தயவுசெய்து நினைச்சிடலாம். ஆமா ஆமா அதுதான். ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து நினைவு பண்றதுங்கிறது ஈஸியான விஷயம்தான். பட் ஆனாலும் முயற்சி வேணும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா நிறைய ஜென்மமா நம்மளுடைய சமஸ்காரங்கள் அந்த வீண் எண்ணங்களே திரும்ப திரும்ப வந்து அப்படியே பழகிட்டதுனால முயற்சி பண்ணிதான் வரணும் அப்படின்னே சொல்றாரு. இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுதான். ஆமா. அதனால வந்து இதை நம்ம கொஞ்சம் கருத்துல எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆழமா பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறேங்க பிரதர். ஆமா சிஸ்டர். ஏன்னா அதெல்லாம் நம்மளால வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பாப்பா குழந்தைங்களுக்கு நிறைய வியாதி, நிறைய நோய்கள், சரீரத்துல நிறைய பிரச்சனை, நிறைய பாவம் பண்ணிட்டனால ஃபுல்லா உடம்பதான் தாக்குது. ஆமா, இதுல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு நம்மளால முடியாது. ஆமா கண்டிப்பா முடியாதுங்க பிரதர். அது உடல் ரீதியான விஷயம் சிஸ்டர். அதனால செய்யறதுனால ஆத்மா எப்படி முன்னேற்றம் அடைய முடியும்? அதனாலதான் அப்பா ஆத்மா முயற்சி செஞ்சு அதுல இருக்க அழுக்குதான் வெளியேறணுமே தவிர உடல் ரீதியா நம்ம ஒரு காரியம் செய்யறதுனால அப்படி ஆகாது இல்லையா. அதுக்காகத்தான் அப்பா பாருங்க எல்லாமே ஆத்மாவுக்கான பயிற்சி தான் கொடுத்திருப்பாரு, மனம் புத்திக்கான பயிற்சி தான் கொடுத்திருக்காரு. மனம் புத்தினால்தான் சுயதர்சன சக்கரம சுத்திரம், மனம் புத்தினாலதான் அப்பாவை பரந்தாமத்துல போய் நினைவு செய்யறோம், மனம் புத்தினாலதான்
அப்பா கொடுக்குற ஞானத்தையும் சிந்தனை செஞ்சு வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கான முயற்சியும் செய்யறோம் இல்லையா? ஆமா. தேவையும் மனம் புத்தியில இருந்து தானே அடுத்தவங்களுக்கு ம். மனசா சேவையா இருக்கட்டும், வாட்சா சேவையா இருக்கட்டும், ம். நம்மளுடைய தாரணை அடிப்படையில தானே சேவை செய்ய முடியும். கண்டிப்பா. அப்ப பாருங்க, எல்லாமே அந்த மனம் புத்திக்கான விஷயமா தான் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம எல்லாமே காரியங்களையும் செய்யணும். கண்டிப்பா. அதுலதான் அழுக்கும் படிஞ்சிருக்கு. 5 விகாரங்களின் அழுக்கும் அதுலதான் படிஞ்சிருக்கு. நம்ம சேவை செய்ய அதுவும் அழுக்கும் தன்னால அதுவும் ஒரு பக்கமா கரைஞ்சு போயிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். கண்டிப்பா. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே டிராமா எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. ஒருவேளை வந்து நீ தீ மிதிச்சாதான் உன் பாவம் அழியுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அதை பண்றாங்கதான், இல்லன்னு நான் சொல்லல. அந்த மாதிரி பண்ணாதான் வந்து உன் பாவம் கடைசியில அழியும், இந்த மாதிரிலாம் பண்ணாதான் இதுவாகும் அப்படின்னு இல்லாம, ஜஸ்ட் நின்றுவின் மூலமா உங்களுடைய பாவம் அழிக்கப்படுது அப்படிங்கிற அந்த டிராமாவுடைய அந்த என்ன சொல்றது, அந்த டிராமாவோட அந்த இயற்கை தன்மை ரொம்ப அழகா இருக்குது பாருங்க பிரதர். ஆமா ஆமா சிஸ்டர். ஆமா, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்ம அந்த டிராமாவை லவ் பண்ணணும் அப்படின்னு கூட தோணும் நமக்கு. ஆமா. 2 விஷயம் சொல்லுவாரு. எப்படி அப்பாவை லவ் பண்றீங்க நீங்க, எந்த அளவுக்கு அப்பா மீது அன்பு செலுத்துறீங்க, அதே அளவுக்கு டிராமா மீதும் அன்பு செலுத்தணும் நீங்க, லவ் டிராமா அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதுதான் அந்த அந்த நாடகத்தின் மேலே ஒரு அன்பு வருது. அன்பு வரும். கரெக்டா தான் இருக்குது டிராமா. அதுலயும் வானிலே நிறைய சொல்லுவார் சிஸ்டர். அவ்வியத்தவானிலே சொல்றாரு நிறைய. எப்படி சொல்லுவாருன்னா, அப்பாவுக்கு டிராமானா ரொம்ப பிடிக்கும். அப்ப அப்பாவுடைய குழந்தைங்களான உங்களுக்கும் டிராமானா பிடிக்கணும் தானே, நீங்க ஏன் டிராமா பிடிக்கிற பாபா, அதை மாத்துங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, அப்பாவுக்கு பிடிச்ச விஷயம் எப்படி குழந்தைங்களுக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னு. கண்டிப்பா அது புரிந்து கொள்ளாததுனால அந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகேங்க பிரதர், அடுத்தது நம்ம பார்த்தலாம். அடுத்தது பாபா என்ன சொல்றாங்கன்னா, யோகத்தின் மூலம் நீங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் ஆகிவிடுகிறீர்கள். உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் தங்கமாகி விடுகிறது. இது கூட அதிசயமா தானே இருக்குது அப்படிங்கிறார் அப்பா. அதான் நீங்க அந்த யோகா பண்றதுனால ஆத்மா மட்டும் தூய்மையாகிறது இல்ல, கூடவே அந்த சரீரமும் தூய்மையாயிடுது அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப இறுதி நிலைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த நிலையில அப்படி ஆத்மா தூய்மை ஆயிடும். எப்படி சரீரத்தை விட்டுட்டு போயிடுவோம் ஆத்மா. அப்ப தேவதையா பிறவி எடுக்கும் போது அங்க பாருங்க, ஆத்மாவும் சத்துவ பிரதான நிலையில இருக்கும், உங்களுடைய சரீரம் கூட சத்துவ பிரதான நிலையில இருக்கும் இல்லையா? அதத்தான் ரெண்டுமே தங்கமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மாவும் சுத்தமா தூய்மையா அழகானதா இருக்கும், சரீரம் கூட சுத்தமா தூய்மையானதா அழகானதா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாருப்பா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பக்தியில வந்து உடல் அளவுக்கு தான் நம்ம போறோம், ஆத்மா தூய்மை ஆறது இல்ல அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. இப்ப பாபா என்ன சொல்றாரு, ஆத்மா தூய்மை ஆகுறதுனால ஆத்மாவும் தூய்மை ஆகுது, உடம்பும் தூய்மை ஆயிடுது. தூய்மையான உடம்பு எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாரு. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பக்தியில அந்த மாதிரி செஞ்சா சத்தியமா நம்ம உடம்பு அழகாக போறது கிடையாது, அது வேற விஷயம். அப்ப பாருங்க, ஆத்மா தூய்மையாகுது, உடம்பு தங்கமாகுது, நீங்க சொல்ற மாதிரி எல்லா விஷயமும் உலகமே தூய்மையாகுது, உலகத்தினுடைய அத்தனை விஷயமும் தங்கமாகவே மாறப்போகுது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்ப பாபா நம்ம எந்த அளவுக்கு நினைக்கணும். அதான் காலையில எந்திரிச்சு வெறுமணியா அந்த நான் ஆத்மாவா இருக்கேன்னு வெறும் மணியான பயிற்சி செய்யாம நமக்கு என்ன பிராப்திகள் கிடைச்சிருக்கு, என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு, அப்பா எப்படிப்பட்டவரா இருக்காரு, என்ன காரியம் நமக்காக செய்ய வந்திருக்காரு, எதனால நம்ம இந்த முயற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அப்புறமேல் தான் இவ்வளவு காரியம் எனக்காக செய்வீங்களா பாபான்னு அப்பா மீது தன்னால ஒரு ஈர்ப்பு வந்து ஒரு அன்பு வரும். அப்புறமேல் பரந்தாமத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிந்தனை செஞ்சு முதல்ல அந்த அன்பை கொண்டுட்டு வந்துட்டு அப்புறமேல் பரந்தாமத்துக்கு போனீங்கன்னா அந்த அன்பு ரொம்ப நேரத்துக்கு நிலைச்சிருக்கும். பரந்தாமத்திலே மனம் புத்தி ஒருமுகப்பட்டு அப்பா கிட்டே இருக்கும். அப்ப விக்கர்மங்கள் நிறைய விதத்துல விநாசமாகும், நமக்கு நிறைய அந்த சக்தியும் கிடைக்கும். அப்பா மீது கொண்ட அந்த அன்புனால மற்ற தேகதாரிகளின் பக்கம் அந்த அன்பும் கவர்ச்சியும் போகாம இருக்கும். அதுக்கு முதல்ல சிந்தனை செய்யணும். ஃபர்ஸ்ட் ஞான சிந்தனை செஞ்சு நல்ல விதத்துல மனம் புத்தியை தயார் பண்ணிட்டு பரந்தாமத்துக்கு போறதுதான் நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பாங்க பிரதர். கண்டிப்பா இது நாளையில இருந்து அமிர்த வெள்ள ஏந்திரிக்கிறவங்க இதை கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறேன் நானும். ஓகேங்க பிரதர், அடுத்தது போயிடலாம். ஓம் சாந்தி. ஆன்மீக மந்திரவாதி அமர்ந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு யார் தந்தையை விடவும் சிறந்த மந்திரவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இங்க அமர்ந்து கொண்டே எந்த சப்தமும் எல்லாம் எழுப்புறது கிடையாது. பாபா அல்லது
பிரியதர்ஷன். பிரியதர்ஷினிகளுக்கு யுக்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாராம் அவரு. ம். இங்க அமர்ந்து காதலன் காதலன் காதலிக்கு யுக்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா. ம். அப்புறமேல பாபா என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் உங்களை ம். இந்த லட்சுமி நாராயணனை போல் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று யாராவது புரிந்து கொள்வார்களா? ம். நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள், வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் இருக்கின்றீர்கள் அல்லவா? ம். இப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். ம். எதிர்கால அமரபுரிக்காக உங்களுடைய குறிக்கோளே இதுதான் ஆகும். ம். இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சொர்க்கத்தின் அலங்காரத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ம். இதை என்னவென்று சொல்வது? ம். இங்கே அமர்ந்து கொண்டு தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எழும்போதும் அமரும் போதும் நடக்கும் போதும் பாபா ஒரு மன்மனாபவ எனும் சாவியை கொடுத்து விட்டார், அவ்வளவுதான். ஒருவரை தவிர வேறு எந்த வீணான விஷயங்களையும் கேட்டு பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. ம். நீங்கள் தங்களுடைய அலங்காரத்திலேயே ஈடுபட்டிருங்க. மற்றவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ ம். அதில் உங்களுக்கு என்ன ஆயிற்று? நீங்கள் தங்களுடைய முயற்சியில் இருங்கள். ம். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது இது. ம். புதியவர்கள் யாராவது கேட்டால் கண்டிப்பாக அதிசயப்படுவாங்க. ம். உங்களில் சிலர் தங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் இன்னும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ம். மற்றவர்களை பற்றி சிந்தனையில் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். மிகவும் சிறிய யுக்தியை கூறியுள்ளார். ஒரே ஒரு வார்த்தை தான், மன்மனாபவ. ம். இங்கே நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள், ஆனால் முழு சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது என்பது உங்களோட புத்தியில இருக்குது இல்ல? ம். இப்போது மீண்டும் நாம் புதிய உலகத்திற்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு பத்மாபதம் பாக்கியசாலிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு எவ்வளவு காரியங்களை செய்றீங்க. கை கால்களை அசைக்கணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது, சிந்தனையின் விஷயம் மட்டும்தான். ம். நாங்கள் இங்கு அமர்ந்து கொண்டே உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்திற்கான அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். ம். மன்மனாபவ என்ற மந்திரம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்குது. ம். இந்த யோகத்தின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் எரிந்து கொண்டே செல்லும். மேலும் நீங்கள் தூய்மையாக ஆகி பிறகு எவ்வளவு அழகாக ஆகிடுறீங்க. இப்போது ஆத்மா தூய்மையற்றதாக இருக்கிறது என்றால் சரீரத்தின் நிலையையும் பாருங்கள் என்னவாயிடுச்சுன்னு. இப்போது உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் தங்கமாக ஆக போகுது. இது அதிசயமா தானே இருக்குது. எனவே இப்படி தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். தெய்வீக குணத்தையும் தாரணை செய்யணும். பாபா அனைவருக்கும் ஒரு வழியைத்தான் கூறுகின்றார், அல்ஃப் மற்றும் பே, அதாவது அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி. அல்லாவின் விஷயம் மட்டுமே ஆகும். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அலங்காரங்கள் அனைத்தும் மாறிவிடும் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா பாபா ஃபுல்லா நம்ம பாத்துட்டோம்ல. ஆமா, ஏன்னா ஃபுல்லா பாபா நம்ம ஸ்டார்டிங்லயே ஹெட்டிங்லயே பாத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா சிஸ்டர். இது எல்லாத்துக்குமே படிக்கும் போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது அதாவது உங்களை மட்டுமே பாருங்கிறாரு பாபா, மத்தவங்க என்ன பாத்துட்டு இருக்கிறீங்க. ஆமா, சுய சிந்தனை செய்யுங்க. அப்பதான் சுய சிந்தனையாளரா ஆக முடியும். அப்பதான் விஸ்வ கல்யாணமும் செய்ய முடியும். பிறரை பற்றி சிந்தனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய கணக்கு வேற மாதிரி இருக்கும். அவங்க கணக்கு வழக்க நீங்க சிந்திச்சுட்டு இருக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? ஒரு பிரயோஜனம் இருக்க போறதுல. வேணா அட்வைஸ் வேணா பண்ண முடியும், மற்றபடி அவங்களுடைய கணக்கு வழக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. நீங்க போய் இன்டர்ஃபயர் ஆகி என்ன செய்ய போறீங்க? ஒரு காரியமும் செய்ய முடியாது உங்களால. யாரையும் காப்பாற்ற முடியாது. அதையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? யாரையும் காப்பாற்ற முடியாது. டிராமா படி அதாவது நடக்க வேண்டியது நடந்துட்டே தான் இருக்கும். நம்ம மனசாட்சியை செய்ய முடியும், சுபபாவனை வைக்க முடியும், நம்ம சக்தி கொடுக்க முடியும். இருந்தாலும் டிராமா படி அவங்களுக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும். அவங்களும் அந்த பிரச்சனையினால பக்குவப்பட்டே ஆகணும். அதுக்கான காரியங்கள் செஞ்சே ஆகணும். அதனால அவங்கள பத்தி சிந்தனை செய்யறத விட்டுருங்க. உங்களுடைய விஷயத்தை மட்டும் சிந்தனை செய்யுங்க. உங்களுடைய பாவ கர்மங்களை அழிச்சுக்க முயற்சி செய்யுங்க. கர்மாத்தீட்ட நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மற்றவர்களுக்கு எப்படி சேவை செய்யலாம், எப்படி அறிமுகத்தை கொடுக்கலாம், அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கலாம், இல்ல எப்படி அவங்கள குணங்களின் தாரணை செய்ய வைக்கலாம், அந்த மாதிரி முயற்சி செய்ய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவங்கள பத்தி ரொம்ப டீப்பா போய் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறதுனால, வீணான சிந்தனை செய்யறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. கண்டிப்பா அவங்கள பத்தி தப்பா பேசுறது, வீணா பேசுறது அதெல்லாம் விட்டுட்டு
அவங்களோட விசேஷத்தை பார்த்து அலங்காரம் பண்ணலாம் நம்ம. ஆமா ஏன்னா அவங்களோட விசேஷத்தை பார்த்தா மட்டும்தான் அவங்க பண்ணது எல்லாமே நமக்கு மறந்து போயிடும். ஆமா அவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அப்பதான் வரும் நமக்கு. பாபா தானே சொல்லியிருக்காங்க, அவங்களோட விசேஷத்தை பாத்தீங்கன்னா மத்த அவங்களோட பண்ண தப்பு எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மன்னிப்புங்கிற விஷயம் எப்ப நம்ம வைக்கிறோமோ அப்பதான் அவங்களுடைய அவங்கள சுபபாவனையோட நம்மளால அப்பதான் பார்க்கவே முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம. ஆமா சூப்பர் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அடுத்ததுக்கு போயிடலாம் சிஸ்டர். பிரதர் சரிங்க பிரதர். பரவாயில்ல. பாபாவை விடவும் நீங்கள் பெரிய மந்திரவாதிகள் ஆவீர்கள். இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் உங்களுக்கு அலங்காரம் ஆகிவிடும் என்று உங்களுக்கு யுக்தியை கூறுகின்றார். அப்பா நமக்கு யுக்தி சொல்றாரு. தங்களை அலங்கரித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எந்த செலவும் இன்றி தானாகவே தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்தோம் என்பதையாவது புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க இல்லையா? அலங்காரம் அனைத்தையும் கெடுத்துக்கொண்டு என்னவாக ஆகிவிட்டீர்கள்? இப்போது ஒரே வார்த்தையின் மூலம், பாபாவின் நினைவின் மூலம் உங்களுடைய அலங்காரம் நடக்கிறது. குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல விதத்தில் புரிய வைத்து புத்துணர்வு அளிக்கின்றார் அப்பா. இங்கு அமர்ந்து கொண்டே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நினைவு யாத்திரையில் அமர்ந்துள்ளீர்கள். ஒருவேளை யாருடைய சிந்தனையாவது வேறு வேறு பக்கம் இருந்தது என்றால் அலங்காரம் ஆகுமா என்ன? நீங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் வழியை சொல்ல வேண்டும். பாபா இப்படி அலங்கரிப்பதற்காகவே வருகின்றார். பாபா தங்களுடைய காரியம் அதிசயமானது. தாங்கள் எங்களை எவ்வளவு அலங்காரம் செய்றீங்க. எழும்போதும் அமரும் போதும் நடக்கும் போதும் நாம் நம்மை அலங்கரிச்சுக்கணும். சிலர் தங்களை அலங்கரித்துக் கொண்டு பிறகு மற்றவர்களையும் அலங்கரிக்கிறாங்க. சிலர் தங்களையும் அலங்கரிச்சுக்கிறது இல்ல, மற்றவர்களையும் அலங்காரத்தையும் கெடுத்து விட்டுறாங்களாம். வீணான விஷயங்களை சொல்லி அவர்களுடைய நிலையும் கீழே விழ வைத்து விடுகிறார்கள். தாங்களும் அலங்கரித்துக்க மாட்டேங்கிறாங்க என்றால் மற்றவர்களையும் அப்படி இருக்க வைத்து விடுகிறாங்க. அவங்களும் அந்த மாதிரி ஆக்கி விட்டுறாங்களாம். தானும் அலங்காரம் செய்யறதுலயே மத்தவங்களையும் அலங்காரம் பண்றோம் விடவும் இருக்கிறதுலயும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களையும் ஆக்கி வச்சிருக்காங்களாம். ஆமா அது என்னன்னா நம்ம நல்ல முயற்சி செய்யணும்னு ஒரு ஆத்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க நல்லா முயற்சி செய்யலாம், ஊக்க உற்சாகத்தை அதிகப்படுத்தி அவங்கள நல்ல விதமா சேவை செய்ய வைக்கலாம். இப்படி எப்படி யோகா பண்ணுங்க நமக்கு அட்வைஸ் பண்ணலாம். இப்படி வாழ்க்கையில இந்த மாதிரி ஞானத்தை இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட்வைஸ் பண்றது நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆமா ஆமா நாங்க நிறைய அப்ளை பண்ணிட்டோம், ஒன்னும் வேலைக்காகல, அப்பா சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாரு, நம்மளாலதான் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு பக்கத்துல இருக்கவங்க டிஸ்கரேஜ் பண்ணி விடுவாங்க. நம்ம என்கரேஜ் பண்ணுவோம், அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? அத சொல்றாரு அப்பா. அவங்க கண்டிப்பா அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க முயற்சி பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் கூட அவங்க சொல்ற வார்த்தையினால கீழே இறங்கிடுறாங்க. ஆமா அதான் சொல்லிட்டு இருக்காரு அப்பா. தனக்கும் அலங்காரம் செஞ்சுக்கிறது இல்ல, அடுத்தவங்க அலங்காரத்தையும் கெடுத்து விட்டுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத நோட் பண்ண சொல்றாரு பாபா. ஆமா அத எவ்வளவு அழகா யுக்தியா அலங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து பாபா சொல்றாரு பாருங்க. ஏன்னா பிரியதர்ஷினிகளுக்கு அலங்காரம் அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பாபா அதை வச்சாவது நீங்க மாறுங்க குழந்தைங்களே அப்படின்ட்டு யுக்தி சொல்றாரு நமக்கு. இல்ல நாம நேரடியா சொன்னோம்னா எல்லாருக்கும் அகங்காரம் வரும், கோபம் வரும். நீ சொல்லி நான் என்ன கேக்குறது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்பா சொன்னா சரின்னு கேட்பாங்க இல்லையா? அதுதான் அப்பா சொல்லிட்டு. ஆமா அப்பா அலங்காரப்படுத்தில சொல்லிட்டு இருக்கிறார், நம்ம அசிங்கப்படுத்தி சொல்லுவோம். ஓகேங்க பிரதர். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படிப்பதின் மூலம் இந்த யுக்திகள் எல்லாம் வர்றதில்லையா? சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். நீங்கள் ஏன் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று உங்களை கேட்கிறார்கள். நாங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். அரைக்கல்பம் பக்தி செய்திருக்கிறோம், சாஸ்திரங்களை படிக்கிறோம் எனும்போது யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? இரவு மற்றும் பகலாக ஆகிறது என்றால் கண்டிப்பாக இரண்டையும் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா? இது எல்லையற்ற பகல் மற்றும் இரவாகும் அப்படிங்கிறார். ஆமா
அரை கல்பமா நாங்களும் பக்தி செஞ்சுட்டு வந்திருக்கோம்னா அந்த பக்திமான்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நீங்க பக்தி செஞ்சிருக்கீங்களா, எப்படி இந்த ஞானத்தெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்களே நம்ம கிட்ட. ஆமாங்க, நாங்களும் அரை கல்பமா பக்தி செய்துட்டு தான் வந்திருக்கோம். அரை கல்பமா இந்த உலகம் இப்படி கீழானதா வந்திருக்குது. அப்பதான் இந்த சாஸ்திரங்கள்லாம் உருவாகுது. அப்பதான் மனிதர்களால உருவாக்கப்பட்டதா இந்த சாஸ்திரங்கள்னு சொல்லுங்க உங்களுக்கு. இதையும் நாங்க அரைக்கல்பமா படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்பதான் பகவான் நேரடியா வந்து நமக்கு உண்மையான ஞானத்தை கற்பிக்கிறாரு அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்ப பிரம்மாவின் இரவுன்னு ஒண்ணு இருக்குது, இரவு காலம்னு ஒண்ணு இருக்குது. அதுலதான் அந்த சாஸ்திரங்கள் உருவாக்கி இருக்காங்க. அப்புறம் அரைக்கல்பம் ஞானம், உண்மையான ஞானத்தின் அடிப்படையில, ஆத்ம உணர்வு அடிப்படையில சொர்க்கம் தயாராகுது. அதை செய்யறதுக்கு தான் அப்பா வந்திருக்காரு. நரகத்தை எல்லாம் சொர்க்கமா மாத்துறதுக்கு தான் அப்பா வந்து இங்க நமக்கு இந்த புருஷார்த்தம் கொடுத்து ஸ்ரீமத்துங்கிற உயர்ந்த வழியை கொடுத்து நம்மள அந்த பக்கம் திருப்புறாரு அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்பா. கண்டிப்பா பாபா நிறைய வானிலை கூட சொல்லியிருக்காங்க. பக்தியினுடைய பலன் தான் இந்த ஞானம் அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாங்க பிரதர். பக்தியினோட பலனாதான் இந்த ஞானமே எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாங்க பண்ணாத பக்தியே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாபா அதையுமே வானிலை சொல்ல சொல்லியிருக்கிறாரு. ஆமா. இத உங்களை விட நாங்க அதிகமாவே பக்தி செஞ்சிருக்கோன்னே சொல்லுங்க அப்படின்னே சொல்றாரு அவரு. ஓகேங்க பிரதர், அடுத்த போயிடலாம் நம்ம. பாபா கூறுகின்றார், நீங்கள் தங்களை அலங்கரியுங்கள், நேரத்தை வீணாக்காதீங்க. நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. உங்களுடைய புத்தி மிகவும் பரந்ததாக இருக்க வேண்டும். தங்களுக்குள் மிகுந்த அன்போடு இருக்க வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது, ஏனென்றால் உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு மிக்கதாகும். நீங்கள் சோழியிலிருந்து வைரத்தை போல் ஆகின்றீர்கள். இலவசமாகவா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இது என்ன கதையா? பாபா ஒரு வார்த்தை தான் கூறுகின்றார். பெரிய பெரிய மனிதர்கள் அதிகம் பேசலாமா? ஒரு வினாடியில் ஜீவன் முக்திக்கான வழியை கூறுகின்றார். அவர்கள் உயர்ந்த அலங்காரமுடையவர்கள், ஆகையினால்தான் அவர்களுடைய சித்திரங்களை அதிகம் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு பெரிய மனிதர்களாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு பெரிய கோயிலாக உருவாக்குவார்கள். அதிகம் அலங்கரிப்பார்கள். முன்பெல்லாம் தேவதைகளின் சித்திரங்கள் மீது வைர மாலை அணிவிச்சாங்களாம். பாபாவிற்கு அனுபவம் இருக்குது, அதாவது பிரம்மா பாபாவுக்கு நினைக்கிறேன். பிரம்மா அவரே லட்சுமி நாராயணனுக்கு வைரமாலை செய்து இருக்கிறார். அத பிரம்ம பாபாவே செஞ்சிருக்கார் போல இருக்கு. உண்மையில் அவர்களை போல் அணிகலன்களை இங்கே யாரும் அணிந்திருக்க முடியாது. இப்போது நீங்கள் அப்படி வரிசை கிரமமான முயற்சியின்படி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, தங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீர்கள், மற்றவர்களுடையதையும் வீணாக்காதீர்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிரதர். தங்களோட நேரத்தை வீணாக்க மாட்டாங்க, மத்தவங்களோட நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, ஏதாவது பயனுள்ள விஷயம், புருஷார்த்தத்துக்கு தேவையான விஷயங்களை பேசாம அந்த விஷயத்த பேசிட்டு இருக்காதீங்க. உடல் சார்ந்த, உலகியல் சார்ந்த விஷயங்களை பேசாதீங்க அப்படிங்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. பாபா நிறைய சகஜமான யுக்திகளை கூறுகின்றார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் அழிந்துவிடும். நினைவன்று இவ்வளவு அலங்காரங்கள் நடக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. நீங்கள் இவர்களை போல் ஆகக்கூடியவர்கள் ஆவீர்கள். எனவே தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்ய வேண்டும். இதில் சொல்வதற்கான அவசியம் கூட இல்லை. ஆனால் கல்புத்தியாக இருக்கின்ற காரணத்தால் அனைத்தையும் புரிய வைக்க வேண்டியுள்ளது. நம்மளதான் சொல்றாரா கல்புத்தின்னு? ஓகே ஓகே, ஒரு வினாடியினுடைய விஷயமாகும். பாபா கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தங்களுடைய தந்தையை மறக்கின்ற காரணத்தினால் அலங்காரத்தை கெடுத்துக் கொண்டீர்கள். நடக்கும் போதும் சுற்றும் போதும் அலங்கரித்துக் கொண்டே இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆனால் மாயை ஒன்றும் குறைந்தது கிடையாது. சிலர் எழுதுறாங்களாம், பாபா தங்களுடைய மாயை அதிகம் துன்புறுத்துகிறது. ஆனா என்னுடைய மாயை அப்படின்னு எங்க இருக்குது? இது விளையாட்டு அல்லவா? நான் உங்களை மாயாவிலிருந்து விடுவிக்க வந்துள்ளேன். என்னுடைய மாயை பிறகு எங்கிருக்கிறது? ஓ, லெட்டர் எழுதுறாங்க போல இருக்குது, பாபா உங்களோட மாயா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு. அது வந்து என்னன்னா, யோகா பண்ணும் போதானே மாயை ஜாஸ்தியா வருது. விகாரத்தின் உணர்வுகள், அந்த சிந்தனைகள் அப்பதானே ஜாஸ்தி எழும்புது. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, பாபா தான் நம்மள நினைக்க விடாம டிஸ்டர்ப் பண்றாரு போல,
மாயவ அனுப்புறாரு போல இருக்கு. அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு குழந்தைங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல. அதுதான் அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்னுடைய மாயையெல்லாம் கிடையாது, உங்க மாயை தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு. கண்டிப்பா. ஏன்னா 5 விகாரம் நம்மள்ட்ட தானே இருக்குது. நம்மள்ட்ட எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமா டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். ஆமா, அது உங்களுடைய மாயை உங்களை டிஸ்டர்ப் பண்ணதே தவிர என்னுடைய மாயன்னு நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. நான் சம்பூர்ண தூய்மையா இருக்கேன், என்னை நினைக்கும் போது உங்க பாவ கர்மங்கள் அழியுது, நாளா மாயை அனுப்புறது இல்ல அப்படிங்கிறாரு. ஓகே, இந்த மாயை ராவணனுடைய ராஜ்யமாகும். எப்படி இந்த இரவு மற்றும் பகலில் வித்தியாசம் வர முடியாதோ அது போலாகும். இது எல்லையற்ற இரவு மற்றும் பகலாகும். இதில் ஒரு வினாடி கூட வித்தியாசப்பட முடியாது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அப்படி வரிசை கிரமமான முயற்சியின்படி அலங்கரித்து கொண்டிருக்கிறீர்கள். சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகணும் அப்படின்னா சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். இது நல்ல பாயிண்டிங் பிரதர். இது ஆமா, சக்கரவர்த்தி மகாராஜா ஆகணும்னா சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க, அப்ப சக்கரவர்த்தி மகாராஜாவும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னாரு கேட்டீங்களா, தேவதைகளுக்கு மட்டும்தான் அலங்காரம் செய்யறாங்க அப்படின்னு. பார்த்தோம்னா தெரியும், கோயில்ல வைர கிரீடம் என்ன, உடம்புல அந்த நகைகள் வைரத்தினால ரத்தினங்களான அணிகலன்கள் என்ன, அங்கமும் இருக்கு இல்லையா. முதல்ல பார்த்தோம் இல்லையா அதரம் மதுரம் அப்படின்னு. காதுல போடுவாங்க அம்மனுக்கு வைரத்தோடு, மூக்குல போடுவாங்க வைரத்தின் மூக்குத்தி, உடம்புல போட்டிருக்க நகைகள், கையில போட்டிருக்க வளையல், கால்ல போட்டிருக்க கொலுசு எல்லாமே பாருங்க அப்பா நமக்கு கொடுத்த ஸ்ரீமத் அடிப்படையில தான். கையில வளையல் போட்டு ரத்தினங்களால அலங்கரிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு பணிவுத்தன்மை நிறைஞ்சதான், திருப்தியானதா, அந்த மாதிரி கர்மா செஞ்சிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில கைகள் அலங்காரம் பண்ணிருக்காங்க. கண்ணுல கண்மை போட்டிருக்காங்க, கண்களை அழகா காமிக்கிறாங்கன்னா கண்கள் மூலமா அவங்க நல்ல விதத்துல சேவை செய்திருக்காங்க. காதலைய வைரத்தோடு வச்சிருக்காங்க அப்படின்னா காதையும் அலங்காரம் பண்ணிருக்காங்க, நல்ல விஷயங்களை மட்டும் காதலை கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் நல்ல ஞான ரத்தினங்களை மட்டுமே காதல கேட்டிருக்காங்க இல்லையா. அதனுடைய அடையாளமா கேட்கல, வீண் விஷயமே காதல போட்டுக்கல. ஆமா, அதனால காதல வைரத்தோடு போட்டிருக்காங்க. மூக்குலையும் மூக்குத்தி கொடுத்திருக்காங்க. சுவாசம் சுவாசம் பாபாவை நினைச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். ஆமா சிஸ்டர், சூப்பர் தான். அப்படிதான். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க பிரதர், கழுத்துல அது சொல்லுங்க பிரதர். கழுத்துல மாலை போட்டிருக்காங்க இல்லையா, மாலையும் நம்ம ஒவ்வொரு இந்த சேவை செய்யும் போது ஒவ்வொருத்தவங்க தொடர்புலையும் வரோம் இல்லையா, தொடர்புல வரணும், மணிகளும் சேரும் போதுதான் மாலை உண்டாகும்னு சொல்றாரு இல்லையா. நீங்கள் நானும் சேவை செய்யும் போது ஏதாவது மோதல் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி மணி சேரும். கண்டிப்பா. அப்ப எல்லாரோடய ஒத்துழைச்சு போறோம், எல்லாருடைய சம்ஸ்காரங்களோட மேட்ச் ஆகிறோம் இல்லையா. அதுதான் ஒவ்வொருத்தவங்களோட இத்தனை பேரோட அவங்க இணைஞ்சு இருந்திருக்காங்க பாருங்க, ஒத்துழைச்சு போயிருந்திருக்காங்க பாருங்க அப்படிங்கறத அந்த மாலையில ரத்தினங்கள், அந்த வைரத்தின் மாலைகள் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா. வைரம்ன்றது என்னது, ஆத்மாக்களின் வைரங்களோட இத்தனை பேரோட இணைஞ்சு போய் சேவை செய்திருக்காங்க, அத்தனை விதமான மணிகளோட இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத அந்த மாலையா காமிச்சிருக்காங்க. அதான் சொல்றாரு அப்பா. இன்னும் நீங்க ஞான சிந்தனை பண்ண இன்னும் வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க பிரதர் இது பாபா அலங்காரம்னு சொன்னாரு, இது இன்னும் எவ்வளோ போயிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆமா, இத நீங்க சொல்லும் போதே நடுவுல கூட நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணல பிரதர். அது கூட பாத்தீங்கன்னா சத்தியுக திரேதாயுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடல் இருக்குது, அலங்காரம் பண்ணிக்கிறோம். சரி, இங்க பாருங்க சிலைக்கே அலங்காரம் நடக்குது வைடூரியத்தினால. அப்படி தூய்மையா தேவதைகள் வாழ்ந்திருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இங்க இப்படிப்பட்ட அலங்காரம் அமைதுன்றத சொல்றாங்க. ஆனா நம்ம சங்கம யுகத்துல உருவாக்குன அந்த புருஷார்த்தத்தின் அடிப்படையில தான் இந்த அலங்காரங்கள்லாம் நமக்கு ஏற்படுது. கண்டிப்பா, அதனுடைய நிழல் வெளிப்பாடு. ஆமா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலங்காரம் வேற எங்கேயுமே யாருக்குமே நடந்திருக்காது. ஆமா, அதுலயும் அதுலயும் பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு வாகனங்கள்லாம் காமிச்சிருக்காங்க இல்லையா. சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், மூஞ்சூறு அப்படிலாம் காமிக்கிறாங்க இல்லையா. எல்லாமே நம்மளுடைய அடையாளம் தான். சிம்மம்ன்றது என்ன, சிங்கம், அந்த மாயங்கிறதான் பெரிய பூதமா இருக்குது, அதையே அடக்கி ஆண்டவங்க. அப்படிப்பட்டவங்க மிருக குணம் கொண்ட அசுர குணங்களா கொண்ட அந்த மனிதர்களை இருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுல இப்படி வந்தவங்க, தெய்வீக குணங்கள் நிரம்பிய ஆத்மாக்களா வந்தவங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது.
ம், ம். இப்படி நிறைய ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு கோயிலையும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்குள்ள அந்த மாதிரி குணங்கள் இருக்குதான், இதெல்லாம் நம்ம எப்படி புருஷார்த்தம் பண்ணி வந்திருக்காங்க பாருங்க அப்படின்றத நல்லா கவனிக்க முடியும் ஒவ்வொரு கோயிலுக்கும் போனோம்னா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதர், அலங்காரத்துக்குன்னே ஸ்கிரீனை போட்டுருவாங்க கோயில்ல. ஆமா. அதுக்கப்புறமேலதான் திறப்பாங்க. ம். பாருங்க அலங்காரத்தை அப்புறம். இந்த அலங்காரம் அப்படிங்கிற விஷயம் வேற எங்கேயுமே கிடையாதுங்க பிரதர். எந்த ஆமா. மதத்திலுமே கிடையாது. ம். இங்க மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குது. ம். ஆமாங்க. அத அத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, ஆமா. ஜட சிலைக்கே இப்படி ஒரு அலங்காரம். ம். அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்ம பாபா நம்மள மாத்தி இருந்தாருன்னா, நம்ம எந்த அளவுக்கு தூய்மையா இருந்திருந்தா ஜட சிலைக்கு இவ்வளவு அலங்காரம் நடக்குது ம். பாருங்க. ஆமா. அதான் முதல்ல சொன்னார் இல்லையா, பதுமா பதம் பாக்கியசாலிகள் நீங்க தான் அப்படின்னு. கண்டிப்பா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நினைவு இருக்குதா முதல்ல உங்களுக்கு கேட்டார்ல. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரத்தை வீணடிக்காதீங்கிறாரு. ம். சரிங்க பிரதர். அடுத்தது போயிடலாமாங்க பிரதர்? போயிடலாம். ஓகேங்க பிரதர். அடுத்தது வந்து குடும்ப விவகாரங்களில் என்னவோ இருங்கள், இதில் அனைத்தும் புத்தியின் வேலையாகும். ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்கிறது. இங்கே உங்களுக்கு வெளி உலகத்தின் சிக்கலான வேலைகள் போன்ற எதுவும் இல்லை. நீங்கள் இங்கு வருவதே தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கும் புத்துணர்வு பெறுவதற்கும் ஆகும். பாபா அனைவருக்கும் ஒரே விதமாகத்தான் படிப்பிக்கின்றார். இங்கே பாபாவிடம் புதிய புதிய கருத்துக்களை நேரடியாக கேட்பதற்காக வருகிறார்கள். பிறகு வீட்டிற்கு செல்கிறார்கள் என்றால் என்னவெல்லாம் கேட்டார்களோ அது அப்படியே வெளியேறி விடுகிறது. இங்கிருந்து வெளியில் சென்ற உடனே பை காலியாகி விடுகிறது. என்ன கேட்கிறார்களோ அதை பற்றி சிந்தனை செய்யறதே கிடையாது. உங்களுக்கு இங்கே நிறைய ஏகாந்தமான இடங்கள்லாம் இருக்குது. வெளியில் சிறு ரத்தம் உறிஞ்சும் பூச்சிகள் சுத்திக்கிட்டே இருக்குதான். ஒன்று மற்றொன்றை கொலை செஞ்சிருதான், குடிச்சுக்கிட்டே இருக்குதான் ரத்தத்தை. சொல்லுங்க பிரதர். அது வந்து என்னன்னா, அதான் நீங்க இங்க இருக்க வரைக்கும் நல்லாதான் கேக்குறீங்க, நல்லாதான் உங்களுடைய ஸ்திதி எல்லாம் இருக்குது. வெளியே போன உடனே மொத்தமா மறந்துடுறீங்க ஞான விஷயங்களையே அப்படிங்கிறாரு. அதான் பூச்சிக்கு உதாரணமா அந்த மாயை அந்த தேகதாரிகள் அந்த உறவுகள் அத சொல்றாரு அப்பா. அந்த ரத்தம் அப்படின்னாலே பிளட் ரிலேஷன். ஆமா, பிளட் ரிலேஷன் சொல்றதுனா அந்த தேகம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, அந்த அவங்களுடைய தொடர்புல போகும்போது அவங்க உங்களோட நீங்க இங்க சேமிச்சுட்டு போனீங்க இல்லையா சக்திகள், அது எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் வெளியே சுத்திட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. கண்டிப்பா. ஒன்று மற்றொன்றை கொலை செய்கிறதாம். ஆமா, குடித்து கொண்டே இருக்கிறது. அந்த தேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுதுங்கிறாரு. ஆமா. ஓகேங்க பிரதர். எனவே பாபா புரிய வைக்கின்றார், இது உங்களுடைய மிகவும் மதிப்பு மிக்க நேரமாகும். இதை நீங்கள் வீணாக்காதீர்கள். தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு நிறைய யுக்திகள் கிடைக்கின்றன. நான் அனைவரையும் கடை தேற்ற வந்துள்ளேன். நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தை அளிக்க வந்துள்ளேன். எனவே இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். நேரத்தை வீணாக்காதீங்க. காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்க. இவ்வளவு அதிகமான ஆத்மாக்கள் அனைத்தும் ஒரு பரமபிதா பரமாத்மா பிரியதர்ஷனிகளாகும். அந்த உலகாய கதைகள் போன்றவற்றை நீங்கள் நிறைய கேட்டுட்டீங்க. அவை அனைத்தும் இப்ப எல்லாம் மறந்துடுங்க என்று அப்பா சொல்றாங்க. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் மற்றும் நாங்கள் தங்களுடையவர்களாகத்தான் ஆவோம் அப்படின்னு உறுதிமொழி எல்லாம் அழிச்சிங்க இல்லையா? இவ்வளவு அதிகமான பிரியதர்ஷினிகளுக்கு ஒரு பிரியதர்ஷன் தான் இருக்கிறார். பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று பக்தி மார்க்கத்தில் சொல்றாங்களாம். இவை அனைத்தும் வீணான விஷயங்கள். ஒரு மனிதன் கூட மோட்சத்தை அடைய முடியாது. இது ஆரம்பமும் முடிவுமற்ற நாடகமாகும். இவ்வளவு பேர்கள் அனைவரும் நடிகர்களா இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாது. ஒரு அல்லாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய இந்த அலங்காரம் நடந்துவிடும் என்று பாபா கூறுகின்றார். நீங்க இத பத்தி சொல்றீங்களா பிரதர்? ஆமா, அனாதி டிராமான்னு சொன்னோம் இல்லையா சிஸ்டர், இது முதலும் இல்லாத முடிவும் இல்லாத டிராமா. அழியாத ஆத்மால எல்லாருமே அழியாத ஆத்மாக்கள். ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒரே பெரிய தரிசனம் தான் இருக்காரு. ஆத்மாக்கள் எல்லாமே பெரிய தரிசனிகளா இருக்காங்க. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ளயும் அவங்களுக்கான பாகம் பதிவா இருக்குது அப்படிங்கறதையும் சொல்வாரு.
ம். அதுதான் அழிவற்ற ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது. ம். அதுவும் ஒருபோதும் அழியாது அப்படின்னு சொல்லுவாரு. ம். ஆத்மாவும் அழியாது, அதுல பதிவாயிருக்குது பாத்தீங்களா பாகம், ம். அதுவும் அழியாது. ம். அப்ப அந்த பாகம் அழியாத காரணத்தினால இந்த டிராமால வந்து பாட்டு ப்ளே பண்றாங்க இல்லையா, ம். அப்ப அந்த டிராமாவும் முதலும் முடிவில்லாத டிராமா போல ம். அதுவும் அந்த டிராமாவும் அழியாது அப்படின்றத சொல்றாரு. மூணுமே அழியாது, ஆத்மாவும் அழியாது, ம். பரமாத்மாவும் அழிவற்றவர், டிராமா. கூடவே டிராமாவும் அழிவற்றது. மூணுமே ம். அனாதி அப்படின்றத சொல்றாரு. இதுல கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது ஆமா. அப்படிங்கிறாங்க. ம். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாகம் அப்படியே பதிவாயிருச்சோ அந்த ம். பாகம் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ம். ஏன் அப்படி பதிவாயின்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது? ஏன்னா ஆத்மாக்களுக்குள்ள அந்த பாகமே பதிவாகியே இருக்குது. ம். அந்த காரணத்தினாலதான் திருப்பி திருப்பி அந்த டிராமா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்றாரு. சூப்பர் சூப்பர். இந்த பாயிண்ட் நல்லா இருக்குங்க பிரதர். இப்ப நீங்க சொன்னது திருப்பி சொல்லுங்க பிரதர் இன்னொரு தடவை. அழியாத ஆத்மால ம். அழியாத பாகம் பதிவாயிருக்கு. சூப்பர். அந்த ம். பாகமும் ஒருபோதும் அழியாது, ஆத்மாவும் அழியாது, அதுல பதிவான பாகமும் அழியாது. எல்லாமே டிஃபால்ட்டா பதிவானது. இப்ப ம். 64 ஜிபி மெமரி கார்டுல 64 ஜிபி தான் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா, ம். இவ்வளவுதான் ஸ்டோரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு. ம். அது போல ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் ஒவ்வொரு பிறவிக்கான பாகம் பதிவாயிருக்கும். இவ்வளவுதான் ஸ்டோரேஜ் ஆகணும்னு இருக்குது. ஆமா. இப்ப 84 பிறவி முழுமையா எடுக்கணும்னு ஒரு ஆத்மால பதிவாயிருக்குன்னா அதுல 84 பிறவியின் பாகம் இருக்கும். ம். ஒரு சில ஆத்மாக்களுக்கு 20 பிறவி தான் இருக்குது அப்படின்னா அதுல 20 பிறவி தான் இருக்கும். ம். இன்னும் ஒரு சில ஆத்மால ஒரு பிறவி தான் கணக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிறவியான பாகம் தான் பதிவாயிருக்கு. இப்போ 1 ஜிபி மெமரி கார்டு இருக்குது, ம். இப்ப 8 ஜிபி மெமரி கார்டு இருக்கு, 64 ஜிபி இருக்குது, 128 ஜிபி இருக்கு இல்லையா ம். மெமரி கார்டுலயே. அது போல ஆத்மாவும் ஒரு மெமரி கார்டு போலதான். ம். ஒவ்வொரு பிறவிக்கான ஆத்மா அதனுடைய குவாலிட்டி அதோடைய கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா, அதை பொறுத்து ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் அதனுடைய ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் அடிப்படையில வந்து இங்க பாகத்தை நடிக்குது. ம். ஆத்மாக்கள் எல்லாருமே நடிகர்கள். ம். அந்த நடிகர்கள் வந்து இந்த சாக்கார உலகத்துல ஒரு பார்ட் ப்ளே பண்றாங்க. சரீரத்தை எடுத்து பார்ட் ப்ளே பண்றதுனாலதான் அது அழியாத டிராமான்னு சொல்லப்படுது அப்படிங்கறத சொல்றாரப்பா. சூப்பர் பிரதர். சூப்பர். அடுத்ததுக்கு போயிடலாங்க பிரதர். நாம் அநேக முறை இந்த நீங்க சொன்னதே தான் பிரதர் பாபாவும் சொல்றாரு. நாம் அநேக முறை இந்த அலங்காரத்தை சேதரிக்கிறோம் என்பது நினைவில் வருகிறது. பாபா தாங்கள் கல்பம் கல்பமாக வருவீர்கள், நாங்கள் தங்களிடமிருந்துதான் கேட்போம். எவ்வளவு ஆழத்திலும் ஆழமான கருத்துக்களாக இருக்கிறது. பாபா மிகவும் நல்ல யுக்திகளை கூறியுள்ளார். அப்படிப்பட்ட தந்தைக்கு நான் பலியாக வேண்டும். காதலன் காதலிகள் கூட அனைவரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது தானே. இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு பிரியதர்ஷன் ஆவார். சரீரத்தின் விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு சங்கம யுகத்தில் தான் பாபாவிடம் இருந்து இந்த யுக்தி கிடைக்கிறது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சாப்பிடுங்கள், அருந்துங்கள், சுத்துங்க, வேலை செய்யுங்க, தங்களை அலங்காரம் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆத்மாக்கள் அனைத்தும் ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினிகளாகும். அவரை நினைவு செய்து கொண்டே இருங்க. நாங்கள் 24 மணி நேரமும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கின்றோம் பாபா அப்படின்னு சில குழந்தைங்க சொல்றாங்களாம் பாபா கிட்ட. ஆனால் எப்போதும் யாரும் நினைவு செய்ய முடியாது. அதிகத்திலும் அதிகம் 2-2.5 மணி நேரம் நினைவு செய்யலாம், அவ்வளவுதான். ஒருவேளை அதிகமாக எழுதினால் பாபா ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறாரு. ஆமா, அவரே சொல்றாரு பாருங்க, 2.5 மணி நேரம் தான் நினைவு செய்ய முடியும். அப்பாவே அந்த இது கொடுத்துருக்காரு பாருங்க. ஆனா சொல்றாங்க இல்லையா, நாங்க 8 மணி நேரம் நினைவு செய்யறோம், 24 மணி நேரம் எங்களுக்கு அப்பா நினைவு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் பொய்ன்னு தான் அப்பாவுக்கு தெரியும். இருந்தாலும் குழந்தைங்களோட முயற்சியை பார்த்து குஷி அடைகிறாரு கொஞ்சம். பாரு இருந்தாலும் சொல்றாங்க அப்படின்னு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்றது இல்ல. ஆனா அவருக்கு தெரியும் 2.5 மணி நேரம் தான் குழந்தைங்க நினைவு செய்ய முடியும் அப்படின்னு. ஆனா என்ன சில முறையில சொல்லுவாரு, நீங்க 8 மணி நேரமாவது இந்த ஈஸ்வரிய சேவை செய்யணும் அப்படிங்கறத சொல்லுவாரு, நினைவு செய்யணும், சேவை செய்யணும்னு. அப்பவும் தெரியும் அப்பாவுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்தாவது இவ்வளவு நேரம் செய்யறாங்க, நம்ம எப்பவுமே அப்படித்தானே. நம்ம 2 பேருமே இப்ப பேசிட்டே இருக்கிறோம், எவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சுக்கிட்டே பேசுறோம் அப்படிங்கறது இருக்குது. இதுலயே இருக்குது பாருங்க பிரதர். இப்போ நம்ம பேசியே ஒரு 1/2 an hourக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயே பாருங்க பாபாவோட நினைவு எவ்வளவு நேரம் இருந்துச்சு, ஞானத்தின் சிந்தனை எவ்வளவு நேரம் இருந்துச்சு. இதுலயே பாருங்க எவ்வளவு வித்தியாசம் வந்து. அதான் சொல்றாரு அப்பா, அது கரெக்டா அவ்வளவு நேரம்லாம் நினைவு செய்ய முடியாது. இருந்தாலும்
முயற்சி செய்யுங்க. இப்ப குறிப்பா நம்மகிட்ட 4 வேலையை சொன்னா 4ல ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்யணும்னு நினைப்போம் இல்லையா? கண்டிப்பா. அதனால அப்பா 8 மணி நேரமா நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. 8 மணி நேரம் சொன்னாதான் நம்ம 2 மணி நேரமா நினைவு செய்வோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. கண்டிப்பா பிரதர். அடுத்தது, ஒருவேளை அதிகமாக எழுதினால் பாபா ஏற்றுக்கொள்வதில்லை, மற்றவர்களுக்கு நினைவூட்டுவதில்லை என்றால் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஏதாவது கடினமான விஷயமா என்ன? ஏதாவது செலவு இருக்கிறதா என்ன? எதுவுமே இல்லை. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும், அவ்வளவுதான். தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும். தூய்மையற்றவர்கள் யாரும் சாந்திதாமம் அல்லது சுகதாமத்திற்கு செல்ல முடியாது. தங்களை ஆத்மா சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார். 84 பிறவுகளின் நடிப்பு இப்போது முடியுது. இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும். பாருங்கள் நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிந்துள்ளீர்கள். உலகத்தில் உள்ளவர்கள் யாரும் எதையும் புரிந்திருக்கவில்லை. நாம் பாபாவினுடைய வழிப்படி நடக்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் தங்களிடத்திலே கேளுங்கள். நடந்தோம் என்றால் அலங்காரமும் நன்றாக நடக்கும். ஒருவர் மற்றவருக்கு தலைகீழான விஷயங்களை சொல்லி அல்லது கேட்டு தங்களுடைய அலங்காரங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். நாம் இப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாக எப்படி ஆவது என்று குழந்தைகள் இந்த ஈடுபாட்டிலே இருக்கணும். மற்றபடி என்னவெல்லாம் இருக்கிறதோ அது சரியாகும். வயிற்றுக்கு 2 ரொட்டி கிடைத்தால் போதும். உண்மையில் பாத்தீங்கன்னா வயிறு ஒண்ணும் அதிகமா சாப்பிடுறது கிடையாது. நீங்கள் சன்னியாசிகளாக இருக்கலாம், ஆனால் ராஜயோகிகள் ஆவீர்கள். அதிகம் மேலையும் கூடாது, கீழேயும் கூடாது. சாப்பிடுங்கள், ஆனால் அதிக பழக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. சாப்பிட்டுட்டே இருக்க வேணாம். ஆமா, அதான் சொல்லுவார் இல்லையா, அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கவங்க என்ன அர்த்தம், ஏன் அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா விரக்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. விரக்தியில இருந்தாதான் அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, நான் சாப்பிட்டே குண்டாயிட்டேன். இந்த மன அழுத்தம் உள்ளவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன்ல இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க, எனக்கு சாப்பிட்டாதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது, சாப்பிடும் போதுதான் கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்குன்னே சொல்லுவாங்க. அதான் நாங்க சாப்பிட்டே குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாரு, சாப்பிட்டுட்டே இருந்து அந்த பழக்கத்தை உண்டாக்கிறாதீங்க அப்படிங்கிறாரு. நீங்க ராஜ யோகிகள், யோகத்துல இருக்கிறதுக்கு அதிகமான முயற்சி செய்யுங்க. நீ சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் யோகா செய்வீங்க, போய் தூங்கிடுவீங்க. அது வேணா உண்மைதான் பிரதர். இது இப்போ சொன்னீங்களா அந்த பாயிண்ட், அது 100%. நிறைய சாப்பிட்டாலும் தூக்கம் வந்துரும். ஆமா, அளவா சாப்பிடுறது நல்லது. ஆமா, அதுக்குன்னு சாப்பாடு கொடுக்காம இருக்க கூடாது, உடம்பும் கெட்டு போயிடும் இல்லையா. அதையும் பாத்துக்கணும். எல்லாத்துலயுமே பேலன்ஸ் இருக்குது. அதான், மேலையும் கூடாது கீழையும் அப்படி வந்துடாதீங்க, இப்படி இருந்துராதீங்க. ஆமா அப்படின்னே சொல்றாரு. ஆமா, சில பேர் வந்து இதை எடுத்துக்கிட்டு சாப்பிடாம கூட இருப்பாங்க பிரதர், அப்படியும் பண்ணிடுவாங்க. நான் கூட ஆரம்ப காலத்துக்கு அப்படித்தான் சிஸ்டர் இருந்தேன். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதா, அப்புறம் மொத்தமா நிப்பாட்டணுமே அப்படின்லாம் இருந்துச்சு. அப்புறமே திருப்பி எல்லாத்துலயுமே பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு. பாபா வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு, வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. சாப்பாடுமே 2 ரொட்டி தான் சாப்பிடணும்னு சொன்னாருன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிடுறவங்க, ஒரு 4 சப்பாத்தி 5 சப்பாத்தி சாப்பிடுறவங்க 2 சப்பாத்தி சாப்பிட்டு எப்படி பார்த்தோம் உங்களுக்கு? இல்ல, அது ஒரு அளவுக்காக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு பாபா. அதுவும் 2 நேரம் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாரு, ஒரு நேரத்துல முரளியில 2 வேளை சாப்பிட்டா போதும். நம்ம 2 வேளை சாப்பிட்டு பார்ப்போம். 2 சப்பாத்தி 2 வேளை சாப்பிட்டா எப்படி பார்த்தோம், நமக்கே சிந்தனை ஓடும் இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன் நானு சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்க பிரதர் நீங்க சொல்றது. கண்டிப்பா, அதாவது வந்து சாப்பிடவும் செய்யணும், கம்மியாவும் சாப்பிடணும். அதாவது எப்படின்னா வயிற்றுக்கு தேவையானது சாப்பிடணும். பாபா சொன்னாருன்ட்டு 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்றேன். அவங்கவுங்க வயிற்றுக்கு தேவை தெரியும் இல்லையா, இதுக்கு மேல சாப்பிட்டா நம்ம தூங்கிடுவோம்னு தெரியும், இதுக்கு கம்மியா சாப்பிட்டோம்னா நமக்கு வயிற்றுக்கு பத்தாதுன்னு தெரியும், நம்ம நிறைய வேலை செய்ய முடியாது, டயர்ட் ஆகணும்னு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகேங்க பிரதர், அடுத்ததுக்கு போயிடலாம். நம்ம இங்க அமர்ந்திருக்கும் போதே உங்களுடைய வருமானம் என்ன என்று சிந்தனை செய்யுங்கள். இந்த வருமானத்தின் மூலம் அளவற்ற சுகம் கிடைக்க வேண்டும். நினைவு யாத்திரையின் மூலம் மட்டுமே, வேற எந்த கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறாரு.
ம். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறாங்க. இப்போது பாபா அலங்கரிக்க வந்துள்ளார். எனவே தங்களை பற்றி நன்றாக சிந்தனை செய்யுங்கள். ம். மறக்காதீர்கள். மாயை மறக்க செய்து விடுகிறது. பிறகு அதிக நேரத்தை வீணாக்குகிறீர்கள். இது உங்களுடைய மிகவும் மதிப்புமிக்க நேரமாகும். படிப்பின் உழைப்பின் மூலம் மனிதர்கள் எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகிவிடுகிறார்கள். ம். பாபா உங்களுக்கு வேற எந்த கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது. ம். என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் கூறுகின்றார். ம். எந்த ஒரு புத்தகத்தையும் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ம். பாபா புத்தகம் எதையாவது எடுக்கிறாரா என்ன? ம். நான் இந்த பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். ம். பிரஜாபிதா இருக்கிறார் அல்லவா? இவ்வளவு பேர் சரீர வம்சாவளி பிரஜைகளாக எப்படி இருக்க முடியும்? ம். குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகிறார்கள். ம். இவ்வளவு பேத்தையும் பெத்தெடுக்க முடியாது. அதனால பாபா தத்தெடுத்துக்கிறாரு. ஆமா. ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. ஏன்னா ஆஸ்தி கொடுக்கணும்ல. இப்ப ஆமா. குழந்தைய பிறந்தாதான் நம்மளுக்கு அந்த ஆஸ்தி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பெத்தெடுக்க முடியாது. அதனால தத்தெடுத்து ஆஸ்தியை கொடுத்துடுறாரு அப்பா. ஆமா. பிரம்மா பாபா மூலியமா. வாய் மூலமா தத்தெடுக்கிறாரு. ஆமா. வாயினால ஜென்மம் கொடுக்கறாரு. கண்டிப்பா. சொல்றாங்க. பாபா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றார். ஆகையினால் அவரை தாய் தந்தை என்று சொல்லப்படுகின்றது. ம். இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாபாவின் வருகை மிகவும் துல்லியமானதாகும். ம். துல்லியமான நேரத்தில் வருகின்றார். துல்லியமான நேரத்தில் செல்வார். ம். உலகத்தின் மாற்றம் என்பது நடக்கத்தான் வேண்டும். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுக்கின்றார். பாபாவினுடைய வழிப்படி நடக்க வேண்டும். ம். மாணவர்கள் எதை படிக்கிறார்களோ அதுதான் புத்தியில் ஓட வேண்டும். ம். நீங்களும் கூட இந்த சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறீர்கள். ம். எப்படி பாபாவினிடத்தில் சம்ஸ்காரம் இருக்கிறதோ அதுபோல் உங்களுடைய ஆத்மாவிலும் கூட இந்த சமஸ்காரத்தை நிரப்புகின்றார். ம். பிறகு இங்கே வரும்போது அதே நடிப்பு திரும்பவும் நடக்கும். ம். வரிசை கிரமமான முயற்சியின்படி வருவீர்கள். ம். தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்துள்ளீர்கள் என்று தங்களுடைய மனதில் கேளுங்கள். ம். எங்கேயும் நேரத்தை வீணாக்கவில்லை தானே? ம். பாபா எச்சரிக்கின்றார். வீணான விஷயங்களில் எங்கேயும் நேரத்தை இழந்து விடாதீர்கள். பாபாவினுடைய ஸ்ரீமத்தை நினைவில் வையுங்கள். மனிதர்களுடைய வழிப்படி நடக்காதீங்க. நாம் பழைய உலகத்தில் இருக்கின்றோம் என்பது தெரிந்ததா என்ன? நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்று பாபா சொன்னார். இந்த பழைய உலகத்தில் எவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்கிறது. இது கூட நாடகத்தின்படி நடிப்பு கிடைத்திருக்கிறது. நாடகத்தின்படி அநேக தடைகளும் ஏற்படுது. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, இது ஞானம் மற்றும் பக்தியின் விளையாட்டு. அதிசயமான நாடகமா இருக்கிறது. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் முழு அழிவற்ற நடிப்பும் நிறைந்துள்ளது. அதை நடித்துக் கொண்டே இருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி அப்படின்னு பாபா இன்னைக்கு அழகா முடிச்சிருக்கிறாங்க பிரதர். ஓகே சிஸ்டர். அப்பா சொன்ன இடையில அந்த அப்பாவுக்குள்ள என்ன சம்ஸ்காரம் இருக்குதோ அதே குழந்தைகளுக்கும் வரணும். அதுக்குதான் அப்பா முயற்சி செய்ய வைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்பாவுக்குள்ள ஞானத்தின் சம்ஸ்காரம் இருக்குது. அதனாலதான் அப்பா ஞானத்தை கொடுத்து குழந்தைங்களுக்கும் அந்த ஞானத்தின் சம்ஸ்காரத்தை உருவாக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பாவுக்குள்ள தூய்மையின் சம்ஸ்காரம் இருக்குது. அதுவும் குழந்தைகளுக்கு தாரணை ஆகணும். அப்பா சாந்தி கொடுக்கறாரு. அதுவும் தாரணை ஆகணும். அப்பா கிட்ட சுகம் இருக்குது. அதுவும் குழந்தைகளுக்கு வரணும். அப்பா கிட்ட அன்பு கடலா இருக்காரு. அப்ப உங்களுக்கும் நீங்களும் அன்பு சொரூபமா இருக்கணும். அப்பா கருணை கடலா இருக்காரு. நீங்களும் கருணை கடலா மாறணும். இப்படி அப்பா கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குதோ அதெல்லாம் குழந்தைகளுக்கும் தாரணை ஆகணும். அதை உருவாக்கி தரணும். அதுக்குத்தான் தந்தை வந்திருக்காரு. ஏன்னா ஆத்மாக்கள் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தான் அடுத்த பிறவிக்கு போக முடியும். இப்ப பிராமணர்களா இருக்கீங்க, நாளைக்கு நீங்க தேவதைகளா மாற போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் எல்லாம் வேணும் இல்லையா? அதுக்காக ஆத்மாக்கள் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகணும்னா இங்கே தாரணை செய்யுங்க. அதைத்தான் நீங்க அடுத்து எடுத்துட்டு போவீங்க அப்படிங்கறது சொல்றாரு. கண்டிப்பா. அதாவது நடைமுறை வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷியன் அழகா இருக்க மாட்டாங்க. பட் அழகா இல்லாதவங்களும் அலங்கரிச்சிருவாங்க. பட் ஏன்னா இங்க பியூட்டிஷியனே பயங்கர அழகாக தான் அந்த அழகாதான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அவரு. அவருக்கு பேரு என்ன பேரு பாருங்களேன், சத்தியம் சிவம்
சுந்தரம் இல்லையா? அழகு. பாருங்க சூப்பர் பிரதர் இது. அவர் சுந்தரமா இருக்காரு, குழந்தைகளையும் அவரை போலவே சுந்தரமாக்க வந்திருக்காரு. அவ்வளவுதான். ஓகேங்க பிரதர். தாரணைக்கான முக்கியச்சாரம், மற்ற அனைத்து விஷயங்களும் விட்டுட்டு நாம் எப்படி லட்சுமி நாராயணன் போல் அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆவது என்ற ஈடுபாட்டிலேயே இருக்க வேண்டும். தங்களிடம் கேட்க வேண்டும், நாம் ஸ்ரீமத் படி நடந்து மன்மனாபவ எனும் சாவியின் மூலம் தங்களை சரியாக அலங்கரித்துக் கொள்கிறோமா அப்படின்னு கேட்கணுமா. அடுத்தது 2வது, தலைகீழான விஷயங்களை கேட்டு அல்லது சொல்லி அலங்காரத்தை கெடுத்து கொள்ளவில்லைதானே அப்படின்னு கேட்டுக்கணுமா. அப்புறமேல 3வது என்ன சொல்றாங்கன்னா, தங்களுக்குள் அன்போடு இருக்கிறோமா, முதல்ல தங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை எங்கேயும் வீணாக்கவில்லைதானே அப்படின்னு கேட்கணுமா. அப்புறம் தெய்வீக சுபாவத்தை தாரணை செஞ்சிருக்கிறோமா. இந்த 4 விஷயமும் இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. செக் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் மாத்திக்கணுமோ அதை சேஞ்சும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பாங்க பிரதர். அடுத்ததுங்க பிரதர், வரதானம். வீண் எண்ணங்களுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அவற்றை அழித்து விட்டு சமாதான சொரூபம் ஆகுக. இதுதான் பாபா இன்னைக்கு நமக்கு வரம் கொடுக்கறாரு. அதனுடைய விளக்கம், வீண் எண்ணம் உருவாக முக்கிய காரணம் 2ங்கிறாங்க பிரதர். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அபிமானம், இன்னொன்னு அவமானம். நானும் குறைஞ்சவன்லாம் கிடையாது, எனக்கும் இந்த பதவி வேணும், என்னை இவங்க முன்னாடி வைக்கணும், எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், இவ்வாறெல்லாம் அபிமானம் அவமானத்தில் வருகின்றனர். பெயர், புகழ், கௌரவம், சேவையில் இவைகளில் அபிமானம் அவமானம் உணர்வதே வீண் எண்ணங்களுக்கான காரணமாகும். இவற்றை கண்டறிஞ்சு களைவதே சமாதான சொரூபம் ஆவது அப்படிங்கிறாங்க. வீண் எண்ணங்களுக்கு காரணம் என்ன? ஏதோ அபிமானம் இருக்குது, உங்களுக்கு ஏதோ அவமானத்தின் ஃபீலிங்ஸ் ஏற்படுது. அது எதன் அடிப்படையில ஏற்படுதுன்றாரு? நான் குறைஞ்சவெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அந்த அகங்காரம், நானுங்கிற அந்த வார்த்தை வந்துருச்சு இல்லையா, அந்த அபிமானம் இருக்குது. அப்புறம் என்னையே உங்க முன்னாடி வைக்கணும், என்னது, நான் எனது அப்படிங்கறதான் அபிமானம்னு சொல்லுவாரு. அது வருது பாத்தீங்க இல்லையா, என்ன உங்க முன்னாடி வைக்கணும், எனக்கும் உயர்ந்த பதவி கொடுக்கணும், உங்க என்னைய உங்க மதிச்சு நடக்கணும் அப்படி நினைக்கிற விஷயம்தான் வீணான விஷயங்கள், வீணான எண்ணத்திற்கான காரணம்னு சொல்றாரு. இந்த காரணங்கள் இப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா முதல்ல அப்படிங்கறத கேக்குறாரு. அபிமானம் அவமானத்துல வருது. நம்ம பேரு வேணும்னு நினைக்கிறோம், அவங்க நமக்கு பேரு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த அவமானம் ஃபீல் ஆகும். நம்மள புகழ்ந்து பேசணும், நமக்கு ஒரு அபிமானம் இருக்குது, நம்மள அவங்க புகழ்ந்து பேசவே மாட்டாங்க அவங்க. அப்ப என்னை இவங்க புகழ்ந்தே பேச மாட்டாங்க, என்னை முன்னாடியே வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப அப்ப அந்த அவமானத்தின் ஃபீலிங்ஸ் ஏற்படும். கொஞ்சம் கூட இவங்க இருக்கிற மரியாதை, ஆமா இவங்க என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த அபிமானம் இருக்குது. அப்படிங்கிறப்ப மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறப்ப அப்ப அவமானம் ஃபீல் ஏற்படும் இல்லையா. அதுதான் சொல்றாரு, அபிமானம் எங்க இருக்குதோ அங்க அவமானம் ஃபீலிங் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுலயும் பாருங்க, பேர், புகழ், மரியாதை இதன் அடிப்படையில தான் அந்த வீண் எண்ணங்களே வருது சேவையில, குறிப்பா சேவையில. அப்ப இத கண்டுபிடிச்சிட்டீங்க, இத அந்த அழிக்கிறதுக்கான விஷயத்த பாத்துக்கங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்பதான் நீங்க சமாதான சுரூபம் அப்பதான் நீங்க சமாதானமாவே ஆக முடியுங்கிறாரு. இல்லைன்னா ஃபீலிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எமோஷனல் ஆகிக்கிட்டே இருப்பீங்க, வீண் விஷயம் வந்துகிட்டே இருக்கும், நம்ம டல் ஆயிடுவோம், ஊக்க உற்சாகம் குறைஞ்சிரும், முயற்சி பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம், அப்படியே பேக்கு மாயா அப்படியே போயிட்டோம், மாயா அப்படியே பெரிய அந்த என்ன சொல்றது தூக்கிட்டு போயிடுவோம் அப்படியே நம்மள. ஆமா, அது மூணுமே ராயல் மாயை தான் சிஸ்டர். பேர், புகழ், மரியாதை மூணுமே மாயாவோடைய சூட்சும ரூபம்னு சொல்லுவார். சொல்லட்டா அது என்ன சூட்சும ரூபம்னு மாயோடது? பேர், பேர் மீது ஆசை வச்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் பேராசை. ஓகேவா? புகழ், என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறது பற்று, இந்த தேகத்தின் மீது கொண்ட பற்று. இந்த தேகத்தை எல்லாரும் புகழ்ந்து பேசணும், என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும் நம்ம சொல்றது எதை சொல்றோம்? ஆத்மாவை சொல்லல, இந்த தேகத்தை சொல்றோம். கண்டிப்பா. அது பற்று. அப்புறம் மரியாதை, என்னை எல்லாரும் மதிச்சு நடக்கணும், நான் எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது என்னது? அகங்காரம். அப்ப பேராசை வருது, புகழ்னா அந்த பற்று வருது,
ம். கூடவே மரியாதை கொடுக்கணுங்கிறப்ப அகங்காரம் வருது. ம். பேராசை, பற்று, அகங்காரம் இதெல்லாமே சூட்சம மாயை, ராயல் மாயைன்னு சொல்லுவார். இப்ப ம். இதெல்லாம் அடிப்படையில தான் இந்த விகாரங்கள் வருது அப்படிங்கறத சொல்றாரு. சூட்சமத்துல ஒளிஞ்சிருக்குது மாயை. பேஸ்மெண்ட் அது விதையா இருக்குது இது. ஆமா. ம். இதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதுதான் வீண் எண்ணங்களுக்கு ம். காரணமா இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு சமாதான சுரூபமா ஆகுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அபிமானமா வச்சுக்காதீங்க. கண்டுபிடிச்சிட்டோம்னாலே சமாதானம் ஆயிடுவோம் பிரதர், எனக்கு தெரிஞ்சு. கண்டுபிடிக்காம இருக்கறனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். கண்டுபிடிச்சு டக்குன்னு அதை பாபாட்ட சொல்லிட்டு நம்ம வெளில வந்துடணும். ஆமா. வெளியில வந்துட்டு அமைதி ஆயிடணும். அதுதான் சமாதானம் நினைக்கிறேன். சமாதானம் ஆயிடணும். ஏன்னா பாபா சொல்லிருக்கிறாரு, தேவையில கூட உங்களுக்கு வந்து நான் செஞ்சேங்கிற உணர்வே இருக்க கூடாதுங்கிறாரு. சரி, அதுதான் இது எல்லாத்தையும் முடிக்கணும். அபிமானத்தையும் அவமானத்தையும் முடிக்கணும்னா என்ன காரியம் செய்யணும்? செய்பவர் செய்விப்பவர் இறைவன் தான். வெறும் கருவிதான். கருவிதான், இன்ஸ்ட்ருமெண்ட் தான். செய்பவர் செய்விப்பவர் இறைவன் தான். நான் வெறும் கருவிதான். ஏதோ கடமைக்கு செய்யணும்ன்றதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அப்பாவோட காரியம், அப்பா பாத்துக்கிறாரு எல்லாத்தையும். அவ்வளவுதான், முடிச்சு. அப்படி இருந்தீங்கன்னா அந்த வீண் எண்ணங்கள் வராது, சமாதானமா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. அதத்தான் சொல்லுவார், எங்க நிமித்த பாவனை இருக்குதோ அங்கதான் பணிவு தன்மை இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா. இல்லன்னா சண்டை போட்டுட்டு இருப்போம், எதிர்த்து பேசுவோம். எனக்கு அது செய்யல, இது செய்யல, என்னை உங்களை அப்படி நடத்தல, இவங்க எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் அந்த ஃபீலிங்ஸ் வரும் இல்லையா, அதை சொல்றாரப்பா. கண்டிப்பாங்க பிரதர். ஓகே பிரதர், அடுத்தது ஸ்லோகன் பேர்லாம் நம்ம. அமைதி சக்தியால் இனிமையான இல்லத்திற்கு யாத்திரை செய்வது மிக சுலபம். சைலன்ஸ் சக்தியை பயன்படுத்துங்க, அப்பதான் இனிமையான வீடுங்கிற அந்த பரநாமத்துக்கு உங்களால போக முடியும். அதுவும் ஈஸியா போக முடியும்னு சொல்றாரு. அதான் முதல்ல சொன்னாலியா, சமாதான சுரூபமா ஆகுங்க, பீஸ்ஃபுல்லா மாறுங்க அப்படின்னு. நீங்க எப்ப பீஸ்ஃபுல்லா இருந்தீங்களோ அப்பதான் ஈஸியா உங்களால அந்த இனிமையான வீட்டுக்கு போக முடியும். நீங்க பீஸ்ஃபுல்லாவே இல்லைன்னா எப்படி வீட்டுக்கு போவீங்க, அப்பாவும் நினைப்பீங்க. கண்டிப்பா. புத்தி இந்த உலகத்திலேயே சுத்திட்டு இருக்குமே, தேகத்து பக்கமா, தேக உறவுகள் பக்கமா, கண்டிப்பா தேக பொருட்களின் பக்கமா, இன்னும் இந்த பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்பட்டு எல்லாமே இந்த தேகத்தின் பக்கமே சுத்திட்டு இருந்துச்சுன்னா தேக உலகத்திலேயே மாட்டிக்கிடுவீங்க இல்லையா. கண்டிப்பா. அப்புறம் எங்க பாபாவை நினைக்கிறது, அப்புறம் பாபாவோட வீட்டை நினைக்கிறது நம்ம. அததான் சமாதான சுரூபம் ஆகுங்க, உங்களுடைய சைலன்ஸ் சக்தியை பயன்படுத்துங்க, அப்ப இனிமையான வீட்டுக்கு ஈஸியா போயிடுவீங்க அப்படிங்கறது சொல்றேன். கண்டிப்பா. இந்த அமைதி சக்தி வந்து பாபா சொல்லி கொடுக்கும் போதுதான் நமக்கு வந்து அது ஃபீலே ஆகுது. அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்க பிரதர், இந்த அமைதி சக்தி அப்படிங்கிறது. அமைதியா இருந்தாதானே சிஸ்டர் புத்தியே வேலை செய்யல, புத்தியே வேலை செய்யுது சிஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நம்மளுக்கு அந்த அமைதி சக்தின்னு அப்படிங்கறது அந்த வீண் விஷயம் இல்லைனாலே அமைதியா தான் இருக்கும். அந்த தூய்மையை ஃபாலோ பண்ணும் போதே தெரியும்ல பிரதர். தூய்மைங்கிறது ஜஸ்ட் காமம் மட்டும் இல்ல, மத்த எல்லா விஷயமே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அந்த நீங்க சொன்ன மாதிரி பற்று, அகங்காரம் எதுவுமே இல்லைனாலே மனசு அமைதியா தானே இருக்க போகுது. ஆமா. அதான் ஆத்மாவுடைய சுய தர்மமே என்ன, அமைதிதான். அதனாலதான் அப்பா சொல்றாரு, ஓம் சாந்தி, ஆத்மா சாந்தி ஸ்வரூபமானது. எல்லாமே அந்த ஒரு அடிப்படையில அந்த ஒரு வார்த்தையிலே வந்துரும், ஓம் சாந்திங்கிறதுலே. அதான் சொல்றாரு, சைலன்ஸ் சக்தியை பயன்படுத்துங்க, ஈஸியா வீட்டுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இது நாளையில இருந்து இன்னைக்கு நம்ம வரதானம் படிச்சிருக்கிறோம். அந்த வரதானம் பயங்கர பவர்ஃபுல்லான வரதானம் இன்னைக்கு. இது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தாங்க பிரதர். ஏன்னா இதுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம கிட்ட எதுவும் இல்ல அப்பெல்லாம் நினைச்சு ஈஸியா எஸ்கேப் ஆயிட வேணாம். நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வெளில வந்து சமாதான சுரூபமாயி சைலன்ஸ் பவரை யூஸ் பண்ணி பாபா சொல்ற மாதிரி நடந்துகிட்டு, ஸ்ரீமத் படி நடந்துகிட்டு, பாபா சொன்ன எல்லா அலங்காரத்தையுமே நம்ம அலங்கரிச்சு அழகா நம்ம சொர்க்கத்தையும் அலங்கரிச்சுட்டு போவோங்க பிரதர். ஆமா. இது ஏன் வருத்தப்படணும், போன கல்பமே நீங்க தானே அடைஞ்சிருக்கீங்க, இந்த கல்பமும் நீங்க தான் அடைய போறீங்க. பாபா ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆத்மாக்கள் தானே அப்படிங்கிறாரு. ஆமா, இந்த கல்பத்திலயும் யார் அடைய போறா, நீங்க தான் அடைய போறீங்க. அடுத்து ஒரு கல்பம் வரும், அப்போ யார் செய்வா இந்த காரியத்தை, நீங்க தான் வந்து செய்ய போறீங்க. கண்டிப்பா. ஆக்சுவலி நடந்ததே நடக்கும் அப்படிங்கறது இந்த ஒரு காரணத்துக்காக தான் பாபா சொல்றது.
ஆமா. நிறைய பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ம். இந்த ஒரு அதுலயும் விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம அதை யோசிக்கவே செய்யணும். நடந்ததே நடக்கும். ஆம். நம்ம தான் ம். வரப்போறோம் அப்படிங்கறது அந்த நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் நம்ம. ம். கல்பா கல்பா வெற்றியாளர். நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மா. அத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்பாரு. கண்டிப்பா, ம். கண்டிப்பாங்க. ஓகே ஓகே பிரதர். சிஸ்டர். இன்னைக்கு ரொம்ப அழகா இனிதாக அந்த முரளி வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே சிஸ்டர். ஓகே. நம்ம சின்ன சின்ன பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். ம். ஓகே ஓகே சிஸ்டர். பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். பாபாவுக்கும் ரொம்ப நன்றி. ம். உங்களுக்கும் ஆமா. சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு சேனலுக்கு வந்தீங்க இல்லையா? அதான் அப்பா நிறைய நேரம் பேச வச்சிட்டாரு உங்களை. கண்டிப்பா பிரதர். ஆக்சுவலி பாபா முரளி எடுத்தாலே நம்மளுக்கு வந்து அது இன்னும் உள்ள டைம் போறதே ஆழமா தெரியாதுல்ல. போகணும் அப்படிதான் நமக்கு நினைவு இருந்தே இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணியும் நம்ம எடுக்க வேண்டியதாகவும் இருக்குது. ஆமா. ஓகேங்க பிரதர். கேக்குறவங்க ஓகே. இன்னும் நல்லா முரளிய வந்து டீப்பா படிச்சு இன்னும் ஆழமா சிந்திச்சு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சுபபாவனையோட இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம் பிரதர். ஓம் ஓகே சாந்தி சிஸ்டர். பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா.